15வது பாசுரம். பொதுவாக எந்த ஒரு வஸ்து, எந்த ஒரு கிரந்தம், எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் சாரத்தை தேடுவது நம் சனாதன தர்மம். வேதங்கள் 4 இருக்கு. 4ல் சிறந்தது சாமவேதம். ஆழ்வார் பாடின பிரபந்தங்கள் 4, அதில் சிறந்தது திருவாய்மொழி. திருவாய்மொழியில் சிறந்தது முதல் திருவாய்மொழி. முதல் திருவாய்மொழியில் சிறந்தது முதல் பாசுரம். முதல் பாசுரத்தில் சிறந்தது முதல் வரி என்று இப்படி விவரிப்பா. அதே மாதிரி காளிதாசன் எத்தனையோ எழுதியிருக்கான். அபிஜ்ஞான சாகுந்தளத்துக்கு நிகராக வருமோ என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி கம்பநாடரின் பாசுரங்கள் அநேகம் இருந்தாலும் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு சொன்னாதானே அழகு. அந்த மாதிரி திருப்பாவையை பாடிக் கொடுத்தாள் ஆண்டாள். 30 பாசுரங்கள். அதில் எது சுவாமி சிறந்தது என்று கேட்டால் நம் பூர்வர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் 15வது பாசுரம் தான் சிறந்ததுன்னு. சரி, 15வது பாசுரத்தில் எது சிறந்தது என்று கேட்டால், நானேதான் ஆயிடுக என்ற அந்த ஒரு வரி போருமாம் சாரமாம் திருப்பாவைக்கு. ஏன் 4000த்துக்குமே சாரம் இதுவாம். சரி, 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வழியா 10 பெண் பிள்ளைகளை எழுப்பின ஆண்டாள். இது கடைசி பெண் பிள்ளை. இந்த கடைசி பெண் பிள்ளை கொஞ்சம் ஆர்குமெண்டேட்டிவ். எங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஜெனரேஷன் மாதிரி. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் பதிலுக்கு 10 வார்த்தை சொல்லுவோம். அதனால் ஆண்டாள் வெள்ளேந்து கூப்பிட்றா, எல்லே இளங்கிளியேன்னு. இன்னும் உறங்குதியோ, இன்னுமா நீ தூங்குறேன்னு கேட்டா. அதுக்கு உள்ளேந்து வந்தவளுக்கு வந்தது கோபம். என்னது இது, ஷில்லுன்னு கார்த்தால கூப்பிடுறியா, ஷில்லு என்று அழையேல் மீன், காலங்கார்த்தால உட்காந்து இப்படி கூப்பிடாத. எத்தனை பிள்ளைகள் சொல்லும் காலங்கார்த்தால் அம்மாவுக்கிட்ட, ஏமா இப்போ போய் என்ன எழுப்புறியேன்னு. அதே நிலைதான் அந்த பெண் பிள்ளைக்கும். சரி, சொன்ன உடனே அந்த பெண் பிள்ளை யோசித்தாள், ஐயோ கடுமையாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே, ஐயோ அப்படி சொல்லியிருக்க கூடாதோன்னு உடனே நினச்சி அடுத்த வார்த்தையை போடுவோம். வெள்ளியில் இருக்க ஆண்டாள் மேலே ஒரு வார்த்தை சொல்லுவோம், இல்லைம்மா நீ வரணுங்கிறது தான் எங்களுக்கு இச்சைன்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கிற பெண் வரணும்னு இச்சையாக இருந்தாலும் எனக்கும் எழுந்துக்க முடியலையே, அவள் ஒரு காரணம் சொல்லுவோம். இவ ஒன்று சொல்லுவோம், அவள் ஒன்று சொல்லுவோம், எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை, இவள் ஒன்று சொல்ல அவன் ஒரு சொல்ல, இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்போது தான் பாசுரம் முடிவது? அதனால் பழிகளும் அப்படி தானே. வீட்டில் எந்த சண்டை எடுத்தாலும் நீ பண்ண நான் பண்ண, நான் பண்ணலை நீ பண்ணல, இப்படியே சண்டை போட்டுட்டு தான் எங்கே முடிவடையும் என்று கேட்டால், அங்கே வெளியில் இருக்க பெண் சொல்கிறா, நானே தான் ஆயிடுக. சரிம்மா, யாரு தப்பு பண்ணாங்கிறத விசாரிக்க வேண்டாம், நான் தான் தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோயேன்னு சொல்கிறா. ரொம்ப சத்தியான வார்த்தை இந்த வார்த்தை. எங்கே இது தெரியும்னு கேட்டால், அடியேன் இந்தோனேஷியாவுக்கு சென்றேன். அங்கு உபன்யசிப்பதற்காக காரில் உட்காந்துட்டேன். நான் உட்காந்துட்ட காரு முன்னாடி இருக்க காரை போய் இடிச்சுது. நம்ம ஊரான எழுந்து ஒருத்தருக்கொத்தர் கத்தி சண்டை போட்டு நடந்திருக்கும். இவர் எழுந்தார், அங்கே இருந்த ஓட்டுநரும் எழுந்தார். 2 ஓட்டுநர் ஏதோ பேசிண்டா, அவா பாஷைக்கு பாசான்னு பேர். அடியேனுக்கு ஒன்றும் புரியல. வந்த உடனே கேட்டேன், என்ன ஆச்சுன்னு. இடிச்சுட்டாரோனோ. இறங்கினவர் சொன்னார் இன்னொரு ஓட்டுநர்கிட்ட, நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சுடு. அதுக்கு முன்னாடி இருக்க ஓட்டுநர் சொன்னார், இல்லைப்பா நீ பண்ணது தப்பு இல்லை, நான் பண்ணது தான் தப்பு, என்னை மன்னிச்சுடு. இந்த மாதிரி புத்தி நமக்கு வந்தால் எத்தனையோ கஷ்டங்கள் தீருமே. எதுக்கு சொல்ல வந்தேன், பண்ண தப்ப ஒத்துக்காதவா சில பேர் இருக்கா. ராவணன் அபகரித்தான், அபகரிப்பது தப்பு என்று தெரியும். ஆனால் எத்துணை செய்தாலும் எத்துணை நினைத்தாலும் அவன் திருந்திக்கவே இல்லை. அவன் ஒரு நாளும் ஒத்துக்கலை. செய்த தப்ப ஒத்துக்கலை, அது ரொம்ப மட்டம். செய்த தப்ப ஒத்துக்கணும். அது அந்த இந்தோனேஷியாவில் நான் சொன்ன உதாரணம் ஷாரும். ஏன்னா அவர் பண்ண தப்ப அவர் ஒத்துனுட்டார். ஆனால் ஆண்டாள் சொல்லக்கூடியது அதை விட ஒரு படி வசதி. நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, செயல்முறைக்கு கொண்டு வர முடியுமான்னு நிச்சயமாக தெரியாது. செய்யாத தப்பையும் ஒத்துக்கணுமா. ஆண்டாள் சொல்கிறா, நானே தான் ஆயிடுக. பண்ணவா யாராவது இருக்காளான்னு கேட்டால், பரதனை பார்த்து சத்ருக்னன் சொன்னான், எல்லாம் நம்ம அம்மாவால் வந்தது தான் இந்த கஷ்டம்னு. ராமர் வனவாசம் சென்றவுடன் இப்போது பரதன் ஒரு வார்த்தை சொல்கிறான், கம்பரும் அமைக்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறான், இது அப்பா பண்ண தப்பில்லை சத்ருகுணா, அம்மா பண்ண தப்பும் இல்லை சத்ருகுணா, அண்ணாவான ராமன் செய்த தவறும் இல்லை சத்ருகுணா, தம்பியர்களான நீயோ லக்ஷ்மணனோ செய்த தவறும் இல்லை சத்ருகுணா, ஏன் சீதா பிராட்டியான மதனியார் செய்த தப்பும் இல்லை சத்ருகுணா. சத்ருகுணன் யோசிக்க ஆரம்பிச்சு, பின்ன யாரு தப்புங்கிற பரதா, எல்லாம் நான் செய்த தப்பு. பரதன் ஒரு நாளும் நினைக்கவில்லை இந்த ராஜ்யம் எனக்கு வர வேண்டும் என்று. பரதன் ஒரு நாளும் நினைக்கவில்லை தாய் இந்த வரத்தை போய் தசரதனிடம் கேட்க வேண்டும் என்று. ஆனால் செய்யாத தவற ஒத்துண்டான்.
அதுதான் நானேதான் ஆயிடுக என்பதற்கு அர்த்தம். எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம தப்ப ஒத்துனுட்டா திருந்திடும். பண்ணாத தப்ப ஒத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சாமர்த்தியம். அதுதான் ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றா. இதை விட ஒரு அர்த்தம் உள்ள போய் பார்க்கலாம். எல்லே இளங்கிளியே. இப்போ ரெக்கார்டர்னு இருக்கு. சில ரெக்கார்டரில் என்ன பண்ணுன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோமான்னு மறுபடியும் அதையே ரெக்கார்ட் பண்ணதை திரும்பி சொல்லும். எத்தனையோ சாதனங்கள் வந்துடுத்தே. ஏன் அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்திலே கிளி மண்டபம்னு உண்டு. ரங்கான்னு சொன்னால் மறுபடியும் அந்த கிளி ரங்கான்னு சொல்லுமாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சாதனங்கள். ஏன்னா அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு, இப்படி சொன்னால் இப்படி திரும்பி சொல்லணும்னு. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லையே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதே வார்த்தையை சொல்லணும்னு இச்சை வருதில்லை. நான் புதுசாக ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் முக்கியமாக நம்ம சனாதன தர்மத்தின் பெருமையே என்னன்னா, நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான், ஆச்சாரியன், குரு, அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையை நம்ம பணிவோடு வாங்கிக்கணும். உள்ள நன்னா வாங்கிட்டு அர்த்தத்தோடு வாங்கிக்கணும். நல்லா ஜீர்ணம் பண்ணிக்கணும். புரியறதா? செயல்முறைக்கு எப்படி கொண்டு வர முடியும்னு அதை பார்த்துட்டு அடுத்த படி போகணும். அடுத்த படிங்கிறது என்ன? அவர் சொன்னதையே மறுபடியும் 4 பேருக்கு சொல்லணும். சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தையே சொல்லணுங்கிறது இல்லை. நம்ம ஒரு 2-3 உதாரணங்கள் சேர்த்து சொல்லலாம். கருத்து அதே கருத்தாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளா ஒரு வார்த்தையோ புத்தகத்தை பார்த்து நான் உபன்யசிக்கிறேன்னு சொல்லுவது ரொம்ப தவறு. ஒரு ஆச்சாரியனிடம் போய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவனைங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றும் பார்க்கலாமே, எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் அந்த ஆச்சாரியன் கிட்ட போனால் நம்ம புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு அர்த்தம். ஆனால் அந்த ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்தா நன்னா உள்ள போகிறது. ஏன்? அந்த கிளிப்பிள்ளைங்கிறது அப்படிதான், சொன்னத்தை சொல்லும். ஒரு சிஷ்யனும் அப்படி இருக்க வேண்டும். அதற்காக தான் எல்லே இளங்கிளியேன்னு சொல்லுவதாகவும் நினைக்கலாம். நம் திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகாக ஒரு பாசுரம் வச்சார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய அறமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. அப்பேற்பட்ட கிளியே, உன்னை நான் கை கூப்புகிறேன்னர். யாருக்கு கை கூப்பினார்? நம் பூர்வர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவா, வரப்போறவா யாருங்கிறத சொல்றதுக்கு. இப்போ நம்ம நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறோமோனோ, நம் சம்பிரதாயத்திலும் நம் சனாதன தர்மத்திலும் ப்ரெடிக்ஷன்ஸ் பல. திருமங்கையாழ்வார் ப்ரெடிக்ட் பண்ணுறார், என்ன வரப்போகுதுன்னு சொல்கிறார். பின்னாடி ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் தூப்புல் அக்ரஹாரத்தில் அவதரிப்பார் ஒரு மகாபக்தர், வேதாந்த தேசிகன் என்னும் பெயர். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளிங்கிறார். ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததை மறுபடியும் சொல்லக்கூடிய கிளியேங்கிறார். இந்த எல்லை இளங்கிளியேக்கு சொல்கிறேன். அதை தேசிகனும் ஒத்துக்கொண்டார். அப்புள்ளார், என் ஆச்சாரியன் என்னை ஒரு கிளி போல் வளர்த்தார். அதுபோல் நாமும் இளைஞர்கள், நிறைய உத்வேகங்கள் நமக்கு இருக்குது, நிறைய சாதிக்கணுங்கிற இச்சைகள் இருக்கணும். அதுதான் பாரத தேசத்துக்கு முன்னேற்றம். அதே சமயத்தில் நம்ம பூர்வர்கள், நமக்கு முன்னோர்கள் செய்த விஷயங்களை ஒரு நாளும் பழிக்கக்கூடாது. அதை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு வரலாம்ங்கிறதான் நினைக்கணுமே ஒழிய, அவர்கள் செய்தது என்ன மட்டம், நான் செய்ததே உயர்ந்ததுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதற்காக நம் போன்ற இளைஞர்களுக்கு, இளங்கிளிகளுக்கு ஆண்டாள் என்னும் ஓர் இளங்கிளி சொல்லுவதாக அமைந்தது இந்த பாசுரம், எல்லே இளங்கிளியே.